இப்போ பரிகாரம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு கை கால் எல்லாமே நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க, அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வருது. சில திடீர்னு ஒரு சுளுக்கு வருது, இல்லை கை கால் முடியல செய்யல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு தைலத்தை தேய்க்கிறோம், அந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம். பட் நம்ம வந்து அதுலேருந்து வேலை செய்யாமல் இருக்கோமா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படி நல்லா கொரட்டை விட்டு தூங்கினோம்னா தூக்கம் தான் வரும். இதில் எல்லாமே இதெல்லாம் எதுக்கு, வாழ்வியல் ரீதியாக கடுமையாக உழைக்கிறவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தான் நான் பேசுகிற இதெல்லாம் வந்து பலிக்கும். எல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம், எல்லாம் தூங்குங்கப்பா ரெடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டே இருக்கவங்களுக்கு வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படிங்கும்போது இந்த பரிகாரம்னா என்ன, பரிகாரம்னா என்ன, இப்போ அது எந்த சப்ஜெக்டாக வேணா இருக்கலாம். அது குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதா இருக்கலாம், அதே மாதிரி வந்து மேற்படிப்புக்கு போகிறது தடையாக இருக்கலாம், இல்லை கல்யாண விஷயங்களாக இருக்கலாம். அது ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட், இப்போ ஒரு இதாக இருக்கலாம், தனுசு ராசியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ராசி 12 ராசியில் ஏதோ ஒரு ராசினே வச்சுக்கோங்க. அந்த ராசிக்கான பரிகாரமே இருக்குது. அதே ராசியில் வேற ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட ஜாதகம் வேறையாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் என்ன சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக பார்த்துக்கிட்டு குழம்பிட்டு அதுக்கு உட்காந்து இப்படி சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டாங்க பயப்படாதீங்க. நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துவிட்டு அதில் சில விஷயம் வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 100% 200% நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணினாதான் அதோட சேஞ்சு மாற்றம் தெரியும். அது செய்யாமல் நீங்கள் பொதுவான வழிபாடுகள் மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறது வந்து கிடையாது. அப்போ அந்த பரிகாரம்னு வரும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் பெரிய கடனில் போய் மாட்டிட்டார், நல்லா வாழ்ந்துட்டே இருக்காரு. அப்போ அவர் போய் பெரிய கடனில் மாட்டிட்டார்னா இதில் பொதுவான பரிகாரம்னு வரும்போது அது ஜென்ரலாக கடன் தீர பரிகாரம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல போட்டிங்கன்னா அது லைனாக வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் பண்ணனே படிக்கவே இல்லையே அப்படின்னா, ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த பர்டிகுலராக அந்த ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றி வச்சா கூட மாறிடும். அதை நம்புங்க, அதுதான் உயர்வான ஹிந்து தர்மம். அப்போ அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தம் இருக்கும்போது கரெக்டான ஜோதிடரை போய் பார்த்துருவீங்க. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த இடத்த போய் டச் பண்ணணும்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு கரெக்டாக அந்த டயத்துக்கு போகணும்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்க பட்சத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த தெய்வத்தை வணங்கும் போது 100% 200% மாற்றம் வரும். அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், சரி நான் அந்த பரிகாரம்லாம் போட்டிருக்காங்களா, அதெல்லாம் பொய்யா? 100% கிடையாதுங்க, அதுவும் உண்மைதான். ஆனால் அது என்ன பண்ணணும், அந்த பிளானட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளானட் உங்களுக்கு வந்து கெட்டதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஜென்ரலாகவே எடுத்துக்கோங்க, கடன் தீரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பரிகாரம் எடுத்துக்கோங்க. நானே அடிக்கடி சொல்லுவேன், சரிங்களா? செவ்வாய் ஹோரையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச வந்து மனசார முருகனை நினச்சிக்கோங்க, நினச்சிட்டு ஓம் சம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளௌம் சௌம் நமகன்னு சொல்லிட்டு நீங்கள் காசை எடுத்து வைங்க, தொடர்ந்து நீங்கள் 6 வாரம் சேர்த்து வைங்க, உங்களுக்கு கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறது பொதுவான பரிகாரம். அதையும் சேர்த்துட்டு நம்ம அழுத்தி சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவோம். காரணம் என்ன, சுயஜாதகத்தின் தன்மையையும் பார்த்துட்டு இதையும் சேர்த்து செய்யும் போது சீக்கிரமாக ஜெயிக்க போறீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது வந்து வேறு, வழிபாடு என்பது வேறு. பரிகாரம் எதை வைத்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சுயஜாதகத்தை வச்சு செய்யணும். கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருந்தால் 100% கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்து விட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இந்த பரிகாரம் வந்து வழிபாடுகள் மூலமாக செஞ்சாலும் சரி, கோயிலுக்கு போய் செஞ்சாலும் சரி, ஹோமங்கள் மூலமாக செஞ்சாலும் சரி, நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி, மந்திர யந்திர தாந்திரிக ரீதி எப்படி செஞ்சாலும் சரி, அதை நீங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்து விட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குங்கிறது வரும். சில பேருக்கு 48 நாளுக்குள்ளேயே ஜெயிச்சிருவாங்க, சில பேருக்கு 10 நாள்லேயே ஜெயிச்சிருவாங்க, சில பேருக்கு சில வருஷங்கள் ஆகும். அதுவும் அந்த ரகசியமும் எங்க இருக்கும்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குன்றதுல மாறுபட்ட கருத்து கிடையாது.